வெல்கம் பேக் டு VeeVee Infotech சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஆர்எம் மாடியூல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லீட்ஸ் வந்து நிறைய வருது இல்லைங்களா? ஸோ அதை வந்து சில கம்பெனிஸ் வந்து ஸ்டேஜ், அதாவது டீம் வைஸ் வந்து பிரிப்பாங்க. சம் டீம்ஸ் வந்து சில லீட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இன்னொரு டீம் வந்து வேற சில லீட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்படி வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஓடல் நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், டீம் வைஸ் எப்படி வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, சிஆர்எம் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சிஆர்எம் மாடியூலில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டீமை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டீம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் வந்து 3 டீம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுங்கன்னா, புதுசாக ஒரு டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் கான்ஃபிகரேஷன் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து நான் நியூவாக வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து சேல்ஸ் டீமோட நேம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து டிஸ்ட்ரிக்டோடது கொடுக்குறேன். நான் என்ன பண்ணேன், சென்னை டீம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். லீடர்ஸ், அதுக்கான லீடர் வந்து யார் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட மெயில் ஐடி கொடுத்தோன்னா டீம் வந்து அலோகேட் ஆகிருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதாக போகும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அக்செப்ட் இந்த பார்த்தீங்களா இமெயில், ஸோ ஆத்தரைஸ் பார்ட்னர், அப்புறம் ஃபாலோவர்ஸ் ஒன்லி, ஆத்தரைஸ்ட் எம்ப்ளாயி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இமெயில் வந்து எப்படி சென்ட் பண்ணுறோன்றத செட் செட் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து கம்பெனி. ஸோ நம்ம வந்து மல்டி கம்பெனி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண டெமோ கம்பெனி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்வைஸ் அது அந்த டீமுக்கான டார்கெட்டை வந்து நம்ம இங்கே வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். மந்த்லி எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத. இங்கே வந்து ஆட் சேல்ஸ் பர்சன், அவருக்கு கீழே இருக்கிற சேல்ஸ் பர்சன்ஸை வந்து நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து 2 யூஸரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நியூவாக கிரியேட் பண்ணணும்னா அதுலேயும் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு மறுபடியும் நான் டீம்ஸ் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ் டீம் அப்படின்ட்டு நமக்கு வந்து புதுசாக ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே போகிறோம். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கான ஸ்டேஜஸ் வந்து நம்மளால யூனிக்காக வந்து செட் பண்ணிக்க முடியும். தென் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லீட் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஒரு 1 lakh. கான்டாக்டட் பர்சன் யார்? ஸோ இங்கே வந்து பீரியாரிட்டி வந்து நான் கொடுத்துக்கிறேன். க்ளோசிங், எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம க்ளோசிங்கும் கொடுத்துக்க முடியும். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லீட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் டீம்ஸில் போனேன்னா, இப்போ நம்ம இந்த டீம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கான லீட்ஸ் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே இப்போ நம்ம நியூவாக கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த டீம் வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த டீமுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கான அந்த டீமுக்கு என்ன லீடெல்லாம் ஷெட்யூல் ஆயிருக்கோ அது மட்டும் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து டீம் வைஸாகவும் நம்மளால் வந்து கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.